ஒன்லி ஒன் எபிசோட் 5. போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம், 2 ரவுடி தட்டி பசங்க நம்ம வாங்கப்பட்டு அடிச்சுட்டு கலந்துருப்பானுங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்க பொண்ணால கைகளை போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பசங்களாம் வந்துட்டு பிசிக்ஸ் கிளப்ல பிஸியா உட்காந்துட்டு இருக்கேன். அப்ப வந்து கிளாஸ் டைரக்டர் வராரு. அவரு 2 சாரை கூப்பிட்டு வராங்க. அவங்க ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். இங்க என்னாட்டி இனிமேல் செமினார் கிளாஸ் இருக்கிறதுனால என்னாட்டி உங்களுக்கு பாடம் எடுக்க முடியாது. அதனால தான் இந்த 2 டீச்சரையும் கொண்டு வந்திருக்கேன். இவர் பேர் லிங்ஷி, அவர் பேர் ஷாங்ஷி. லின்ச்சி வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் எடுப்பாரு, அவர் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க அவங்கள அப்படின்ட்டு சார் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பசங்களாம் வந்துட்டு அப்போ போய் தொலைங்க சார், நீங்க இவங்களே எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரியே அவரை துரத்தி விட்டுட்டு கை தட்டிட்டு இருப்பாங்க. இங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் அவங்கள பண்ணிக்கிட்டு பிசிக்ஸ் சார் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பிசிக்ஸ்க்கு கண்டென்ட் எழுதி போட்டாரு. போர்டில் எழுதி போட்டுட்டு இதுக்கு யாருக்கோ தெரியுமா இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்துட்டு கியூ பையன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி ஏஞ்சிட்டு இந்த லாவோட பேரு பெனோனிஸ்லாம் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு கரெக்டா அப்படின்ற மாதிரி கியூ கேட்க கரெக்டு தான்ப்பா உட்காரு நீ இப்போ இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு சார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் வந்துட்டு லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏர்பாஸ் தான். இப்போ பாருங்க, நான் காத்தடிக்கிறேன், இப்போ தனித்தனியா இருந்த பால் எப்படி ஒன்னா சேருதுன்னு பாத்தீங்களா? இப்போ இதை நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சார் சொல்ல இங்க டைன் வந்துட்டு வாங்க பார்த்துட்டு ஏன் அவன் டல்லா இருக்கான் அப்படின்ட்டு நோய் நோண்டிக்கிட்டே இருக்கான். ஆனா வாங்க வந்துட்டு அதை கண்டுக்காம உட்காந்துட்டு இருப்பான். இப்போ வாங்குக்கு பெயின்ல இங்கு தீர்ந்துருச்சு, அதனால டைன் பாக்ஸ்ல இருந்து எடுக்க நீ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டைன் சொல்லுவான். ஏன்டா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்க இருந்துட்டு வாங்க சொல்ல என்ன பிடிக்கல உனக்கு, அதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி இங்க டைம் கேட்பான். எனக்கு வந்துட்டு இந்த பென்சன்லி லாவே பிடிக்காது, அந்த கியூ பையனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்க வாங்க வந்துட்டு கியூவை மறைச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே போன எபிசோட்ல அவன் அடி வாங்கிட்டு இருந்தால அதை காமிக்கிறாங்க. இந்த 2 தட்டி பசங்க வந்துட்டு இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கக்குள்ள இப்ப மட்டும் எனக்கு பிடிச்சவங்க யாரோ இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நம்மளுக்கு நம்ம தாண்டா ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுங்களை அடிச்சு போட்டு இங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனே எக்ஸாம் ஹாலுக்கு போக ஆல்ரெடி மேம் இருப்பாங்க. எதுக்குப்பா இவ்வளவு லேட்டா வந்தா அப்படின்ற மாதிரி கேட்க மேம் நான் வந்து டாக்டர் பார்க்க போனேன். என்னாச்சும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க மேம் இப்போ நான் உள்ள வந்து எழுதலாமா எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கேட்க வாப்பா வந்து உள்ள உட்காரு, ஆனா நீ ஆல்ரெடி 12 நிமிஷம் லேட்டா வந்திருக்க, சீக்கிரம் எழுத பாரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்துட்டு மேம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வாங்க வந்துட்டு கடகடன்னு எழுத ஆரம்பிப்பான். அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு ஐயோ இந்த ஆன்சருக்கு சீக்கிரம் எழுதணும், இந்த ஆன்சருக்கு இதுதான் அப்படின்ட்டு கடகடன்ட்டு எழுத ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல பெல்லும் அடிச்சிட இங்க வந்துட்டு வாங்க முடிச்சிருவான் கரெக்டா எழுதி. இவனுக்கு அப்பாடான்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்ப மேம் வந்துட்டு என்னப்பா நீ கரெக்டா எழுதிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க வாங்க வந்துட்டு நீங்க என்ன இங்கிலீஷ் டீச்சரா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லப்பா ஜியோகிராஃபி டீச்சர். அப்புறம் எப்படி மேம் நான் கரெக்டா எழுதிருப்பேனா நீங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி வாங்க கேட்க சரி சரி பின்னாடி இருக்கவங்களோட பேப்பர்லாம் வாங்கு அப்படின்ற மாதிரி மேம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவனும் வந்துட்டு பேப்பர்லாம் வாங்கி கொடுத்துட்டு அடி வாங்கின இடத்துல வலிக்குதே அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே வந்துட்டு இவன் கேஃபிட்டேரியாவுக்கு போறான். அங்க அதிசயத்துல உச்சகட்டமா டயன் வந்துட்டு எல்லாரும் பசங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க எல்லாம் இருந்துட்டு டேய் வாங்க, நீ என்ன எக்ஸாம் ஒர்க்கு லேட்டா வந்தியா மாமே, அதுவும் லிசனிங் டெஸ்ட் நீ மிஸ் பண்ணிட்டியா மாமே அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் கேட்க இப்ப தெரிஞ்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வாங்க சொல்றான். டேய் சொல்லி தொலைடா அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் கேட்க ஆமாண்டா இந்த நான் ஏமாத்துட்டேன், ஒரு பையன் வந்துட்டு இங்கிலீஷ் மேம் வந்துட்டு கூப்பிடுறாங்க அதை கேட்டுக்கிட்ட அப்படின்னா அங்க போனா 2 தடி பசங்க என்னை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் என்னடா சொல்ற, இப்ப நீ அவனை அடிச்சு போட்டு வந்தியா, சொல்லுடா சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்க அடிச்செல்லாம் போடல, நான் என்னத்த பண்ணேன் ஓடிதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க பிரின்சிபல் சார் பையன் வந்துட்டு வேணா எங்க அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க வாங்க வந்துட்டு அதெல்லாம் வேணாண்டா, போன தடையே நான் வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போனதுனால தான் இந்த நிலைமை எனக்கு வந்துச்சு, இப்போ போனா அடுத்த எக்ஸாமுக்கு எனக்கு பாதிப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதெல்லாம் வேணாம், அது மட்டும் இல்லாத எவிடன்ஸ் வேணும்னு கேட்பாரு உங்க அப்பா அப்படின்னு நம்ம சொல்ல ஆமா அப்பா கண்டிப்பா கேட்பாரு, நீ அவனுங்களை பாத்தியாடா எப்படி இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி கேட்க சரியா கவனிக்கலடா நான் அப்படின்ற மாதிரி வாங்க சொல்ல ஆமாண்டா இதெல்லாம் அவன் பேர் கேட்டுதான் அடி வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி கோ இருந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பான். ஒருவேளை அந்த ஹிஸ்டரி ஃபார் ஹீரோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவனையும் இழுத்து விட யாருடா அவன் அப்படின்ற மாதிரி வாங்க கேட்பான். அதாண்டா நேத்தியோட சண்டை போட்டாலும் அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படின்ட்டு இவன் அந்த மென்டி இலையெல்லாம் ஃபுல்லும் எடுத்து வெளில போட்டுட்டு இருக்க இதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆல்ரெடியில இருந்து நம்ம டைனு அப்படியே இருந்துட்டு நெத்தியை வந்து பாக்குறான். அவங்களோட நெத்தியை அங்க லைட்டா அடிபட்டிருக்கும் இவன் சண்டை போட்டதுனால. டக்குன்னு அங்கேருந்து டைன் ஏஞ்சி நான் தண்ணி வாட்டர் பாட்டில் வாங்க போறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். என்ன இவன் வாட்டர் பாட்டிலாம் வாங்குறான் அப்படின்ற மாதிரி கோ கேட்க சே அவனுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்காது, அதனால போய் அங்க வேற சாப்பிட போறான் அப்படின்ற மாதிரி இங்க வாங்க சொல்லிட்டு இருக்க
"ச்சீ இது என்னதுடா?" அப்படின்ட்டு வாங்க வந்துட்டு ஒண்ணு எடுத்து வாயில வைப்பான். அது பார்க்க இது என்ன எனக்கு பூண்டு மாரி நல்லாவே இல்ல அப்படின்ட்டு அங்க வைக்க மத்த பசங்கலாம் வந்துட்டு அத அடிச்சு புடிச்சு தின்னுடுவானுங்க. இங்க கோ வந்துட்டு, "டேய் என்னடா நீ பண்ற? இதெல்லாம் திங்காத எப்படி நீ இவ்ளோ பெருசா வளர்ந்த?" அப்படின்ற மாரி இங்க கோ கேட்டுட்டு இருப்பான். இங்க வந்துட்டு ஷாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு, அங்க வந்து தண்ணி பாட்டில வாங்கிட்டு இருக்க. ஷா இருந்துட்டு, "உனக்கு டெஸ்ட் இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. இருக்கு நான் தண்ணி பாட்டில் வாங்க வந்தேன்" அப்படின்ட்டு. அங்க ஒரு பேண்டேஜ் இருக்கும் அதையும் வாங்கிக்கிறான். அப்புறம் டைன் வந்துட்டு, "இந்த கடைக்கிட்ட ஏதோ திருடர்கள்லாம் வருவாங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாமா வருவானுங்க நைட் ஆனா. நானும் டம்பு தான் பார்த்துட்டு இருப்போம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இப்ப எதுக்கு இந்த பேண்டேஜ் வாங்குற?" அப்படின்ற மாரி கேட்க, "இந்தாங்க இதுக்கு காசு" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். வெளில வரப்ப அந்த சிசிடி கேமராவ பார்த்துட்டு, "ஓ! இந்த சிசிடி கேமரால ஏதோ தகவல் தெரியுதா?" அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டே நிப்பான். வாங்க வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல தூங்கிட்டு இருக்கக்குள்ள, அப்ப டக்குனு பேண்டேஜ் வச்சுட்டு, "இந்தா நான் வந்து தண்ணி பாட்டில் வாங்க போனப்ப இத பார்த்தேன். உனக்காக வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து டைம் போயிடுவான். இத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவான் வாங்க அப்படியே. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான் வாங்க வந்துட்டு. அங்க வாங்கோட அப்பாவும், டைனோட அம்மாவும் வந்துட்டு ஒண்ணா சேர்ந்து சமைச்சுட்டு இருப்பாங்க சந்தோஷமா. அத பார்த்துட்டு இவனும் சைலன்ட்டா போயி, அங்க போய் சோபால உட்காந்துட்டு, அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் அடிச்சு பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாரி பேசிட்டு இருக்கக்குள்ளயே அவங்க அப்பா வந்துட்டு, "வாங்க நீ வந்துட்டியா?" அப்படின்ற மாரி கிட்ட வர, "இங்க பாருங்க அங்கேயே நில்லுங்க. உங்களுக்காக வந்துட்டு அங்க கிச்சன்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. எனக்கு 18 வயசு ஆனா அந்த வூட்ட விட்டு ஓடி போயிடுவான் பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி அவங்க அப்பாவ சொல்ல, "அட பயலே! என்னடா உன்ன பாசமா பார்க்க வந்தது தப்பா?" அப்படின்ற மாரி அவரு வந்துட்டு அங்கேருந்து போயிருவாரு. இங்க ஏன் இவன் இப்படி பண்றான்னா, அடிபட்டத இவரு பார்த்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்திலே தான் அப்படி பண்ணியிருப்பான். அப்படியே அவன் ஃபோன் பேசிட்டு இருக்கக்குள்ளயே, அப்படியே கோ இருந்துட்டு மெசேஜ் பண்றான். இந்த மாரி உன்ன அடிச்சவனுங்கள புடிச்சுட்டாங்களாம் அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் ஒரு நிமிஷம் இருடா" அப்படின்ட்டு அவன கட் பண்ணிட்டு இங்க கோக்கு கால் பண்ணிட்டு, "என்னடா சொல்ற? புடிச்சுட்டீங்களாடா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாண்டா அவனுங்கள புடிச்சாச்சாம். எப்படி தெரியுமா? ஷாவோட ஹோட்டல்ல வந்து வம்பு இழுத்துட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப ஷா தான் புடிச்சிருக்காரு. இது ஒரு கோஇன்சிடென்ட்டா நடந்தது தான். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாரி உனக்கு நடந்துச்சுன்னும்" அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. "இரு அவனுங்களோட ஃபோட்டோவ அனுப்பிச்சு விடுறேன்" அப்படின்ற மாரி கோ இருந்துட்டு அந்த ஃபோட்டோவ அனுப்பிச்சு விட, நம்ம வாங்க வந்துட்டு அந்த ஃபோட்டோவ பார்க்குறான். பின்னாடி இருந்துட்டு டைம் நிக்கிற மாரியே இருக்கும். அவன் எப்படி கண்டுபிடிச்சுருவான்னா, ஷூவ வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டுருந்துருப்பான்ல. அப்ப சட்டுன்னு வந்துட்டு ஷூ ரேக்ல வந்து உட்காந்து ஷூ போட்டுருக்கக்குள்ள பக்கத்துல டைனோட ஷூ இருக்கும். அத எட்டி உதைச்சிருப்பான். அத வச்சு பார்த்து தான் இது டைனோட ஷூ. அப்ப அந்த இடத்துல டைன் இருந்திருப்பான். அப்படின்ற மாரி இவனும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள கரெக்ட்டா அங்க டைனும் வரான். டைன் வந்தோனே, "இங்க பாரேன் என்ன அடிச்சவங்கள பிடிச்சுட்டாங்களாமா? உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆ எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சொல்ல, "அதுக்கு ஹெல்ப் பண்ணது நீ தானே?" அப்படின்ற மாரி இங்க கேட்க, "ஆ நானா? நான் எதுக்குடா ஹெல்ப் பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி இங்க டைன் சொல்லிட்டு கிளம்ப போவான். அப்ப வாங்க வந்துட்டு டைன புடிச்சு வச்சுட்டு செவுத்துல சாய்ச்சு கைய வச்சுட்டு, "இங்க பாரேன்டா அது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாரி சொல்ல, "நான்லாம் இல்ல" அப்படின்ற மாரி இங்க டைன் சொல்லிட்டு இருப்பான். "அது நீ தான். நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? உன் ஷூவ வச்சு தான்" அப்படின்ற மாரி அங்க சொல்லிட்டு இருந்துட்டு கியூட்டான ஃபேஸோட இங்க டைனே பார்த்துட்டு இருப்பான் வாங்க. ஆனா அவனாட்டயும் ஃபேஸ் பண்ண முடியல டைனால. அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டு, "ஆமான்டா நான் தான் பண்ணேன். இப்ப என்ன?" அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு அப்படியே போக, வாங்க இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போவான். "ஆமா ஆன்ட்டி நம்ம டைனு வந்துட்டான்" அப்படின்ற மாரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, இங்க டைனு போய் உட்காந்துட்டு, "இங்க பாருடா நான் தான் பிடிச்சு குடுத்தேன். எப்படி தெரியுமா? ஷாவோட சிசிடி கேமரா வச்சு தான் நான் பிடிச்சு குடுத்தேன். அவனுங்க ஷாவோட ஹோட்டல்லயே வந்து வம்பு இழுத்துட்டு இருந்திருப்பானுங்களாம். இது ஒரு கோஇன்சிடென்ட்டா தான் நடந்துச்சு. உன்ன பத்தி நான் எதுவுமே சொல்லல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, இங்க வாங்க வந்துட்டு, "இதெல்லாம் ஏன் முன்னாடியே சொல்ல? நீ ஹீரோன்னு நெனப்பா" அப்படின்ற மாரி இங்க பேசிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே. இங்க டைனா வந்துட்டு, "எனக்கு புரியும்டா. அந்த சிச்சுவேஷன்ல நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பன்ட்டு. நானா இருந்தா சத்தியமா வந்துட்டு அந்த ஹேண்டில் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீ வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப. என்ன யாராச்சும் காப்பாத்த மாட்டாங்களான்னு நீ நெனச்சிருந்திருப்பல்ல" அப்படின்ற மாரி இங்க டைன் சொல்லிட்டு, "இதுக்கு மேல நீ கவலைப்படாத. அதெல்லாம் நடக்காது. உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் அத பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி மேல போகல. இங்க வாங்க வந்துட்டு டைன் கைய புடிச்சுட்டு அப்படியே பார்க்குறான் டைனோட ஃபேஸ. வாங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் கலங்கிடும். "என்னாச்சு?" அப்படின்ற மாரி டைன் கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. அவனுங்க என்ன அடிச்சப்ப என் கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நீ என்ன மாடி வரைக்கும் கூப்பிட்டு போறியா? இல்லாட்டி ஏற முடியாது." அப்படின்ற மாரி இங்க அவன் மாரி பாவமா சொல்ல வாங்க, டைனும் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்படியே போகக்குள்ள வாங்க வந்துட்டு டைனோட முதுகுல அப்படியே ஜங்குன்னு ஏறி உட்காந்துக்கிறான். "டேய் என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி டைன் பார்க்க, இங்க வாங்க வந்துட்டு, "டேய் உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் மேல கூப்பிட்டு போயிடுன்னு" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க டைனோ வந்துட்டு முறைச்சுக்கிட்டே அப்படியே மேல கூப்பிட்டு போறான். அப்ப அம்மா இருந்துட்டு, "டேய் சமைச்சாச்சுடா, இப்ப எதுக்குடா மேல ஏறுறீங்க?" அப்படின்ற மாரி கத்துறாங்க. அங்க இவன் மேலயே கூப்பிட்டு போகல, முதுகுல நம்மளோட டைனுக்கு ஏதோ ஒரு மார்க் மாரி இருக்கும். அதையும் வாங்க வந்துட்டு கவனிக்கிறான். டைன மேல கூப்பிட்டு போயிட்டு, "இப்ப இறங்குறியா?" அப்படின்ற மாரி கேட்க, "தேங்க்ஸ்டா. ஆனா வீடு ரொம்ப பெருசுல்ல. ரூம் வரையும் கூப்பிட்டு போவேன்" அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்ல, டைனோ வந்துட்டு, "அட பாவி" அப்படின்ட்டு ரூமு கிட்ட கூப்பிட்டு போறான்.
கதவை தொறந்து விட்டா நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி வாங்க சொல்ல, "கதவையுமா?" அப்படின்ற மாரி டைன் வந்துட்டு தொறந்து தொலையும் அப்படின்ற மாரி அவன் தொறக்கக்குள்ள, அவனோட கையில அடிபட்டு செவந்திருக்கும். அதையும் கவனிக்கிறான் வாங்கு. இறங்கிட்டு, "ரொம்ப தேங்க்ஸு." அப்படின்ற மாரி வாங்க சொல்ல, இங்க டைன் வந்துட்டு, "டேய் நீ ரொம்ப கணக்கற. இந்த சாப்பாட நீ ஸ்கிப் பண்ணிட்டா." அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் ஒரு நிமிஷம் நில்லு. உன் கைய குடு." அப்படின்ற மாரி வாங்க கேட்குறான். அவன் அடிபட்டுருக்குல்ல, அத பார்த்துட்டு, "நீ காலைல குடுத்த பேண்டேஜ் ஒண்ணு இருந்துச்சு. அது உன் அடிபட்ட கையில போடுறேன்." அப்படின்ற மாரி இவனும் வந்துட்டு அந்த பேண்டேஜ எடுத்து போட்டுட்டு இருக்கக்குள்ளயே, "அச்சோ! உனக்கு வலிக்கும்ல? எப்புட்றா தாங்கிக்கிட்ட? இப்படி அடிபட்டுருக்கே." அப்படின்ற மாரி இங்க அவன் புலம்பிக்கிட்டே போட்டுட்டு இருப்பான். அவன் வச்ச கண்ணு வாங்காம அத டைன் பார்த்துட்டே இருப்பான் வாங்க. அப்படியே வாங்க போட்டுக்கிட்டு, "டேய் அவனுங்க என்ன 6 டைம் அடிச்சானுங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எத்தன டைம் அடிச்ச?" அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கு டைன் ஒண்ணுமே சொல்லாம அங்க பின்னாடி போய் சாஞ்சுக்கிட்டு கை கட்டிட்டு நிக்க, "டேய் மரமண்ட உனக்கு புரியலையாடா? அவனுங்க என்ன 6 டைம் அடிச்சாங்க. 8 டைம்டா அவனுங்கள அடிச்சேன்." அப்படின்ற மாரி கேட்க, "நான் 6 டைமுக்கு மேலயே அடிச்சிருப்பேன்டா." அப்படின்ற மாரி இங்க டைன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இங்க வாங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "ஓ! அப்படியா?" அப்படின்ட்டு. அப்ப அம்மா இருந்துட்டு, "சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க." அப்படின்ற மாரி கூப்பிட, "எனக்கு சாப்பாடு வேணாம். நான் டயட்ல இருக்கேன்." அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு டைனோட ஃபேஸ பார்த்துக்கிட்டே இவனும் ரூமுக்கு வாங்க போக, இங்க டைன் இருந்துட்டு குஷியிலே அப்படியே நின்னுட்டு இருக்கான். "என்னடா இவன் இவ்ளோ கியூட்டா இருக்கானே!" அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டே, பையன் ரொம்ப தான் ரசிக்கிறான்ப்பா. இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல காலையும் ஆகுது, அலாரமும் அடிக்குது. இங்க வாங்கி எஞ்சி தடக்கா படக்கான்னு அரக்க பறக்க எல்லாத்தையும் இடிச்சு தள்ள, இங்க பக்கத்து ரூம்ல டைன் தூங்கிட்டு இருப்பான். அவனும் இவன் டக் டக்கா புட்டக்கான்னு பண்றதுல அவன் ஏஞ்சி உட்காந்துட்டு, "இந்த பையன் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் இப்படியே நீ எழுப்பி விடுறான்டா." அப்படின்ற மாரியே அவன நெனச்சுட்டு இங்க சிரிச்சுக்கிட்டு, அப்படியே இவனும் கிளம்ப போறான். இங்க வாங்கோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவரு வழக்கம் போல பிசினஸ் சம்மந்தமா ஏதோ பேசிட்டே இருக்காரு. சார் பண்ணிடுறேன். அத மட்டும் அமுச்சு விடுங்க. நான் பண்ணியே புடுவேன்." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா வாங்க வரான் கீழ இறங்கி. "வாப்பா உட்காரு. உனக்கு இந்த டிஷ் பிடிக்கும்ன்ட்டு நான் ஆன்லைன்ல பார்த்து சமைச்சேன். இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ சொல்லு. மறுபடியும் உனக்கு சமைச்சு தரேன்." அப்படின்ற மாரி டைன் அம்மா சொல்ல, அத எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். "எங்க டைனு?" அப்படின்ற மாரி கேட்க, "அவனா அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான்." அப்படின்ற மாரி சொல்ல, இங்க தாத்தாவ தான் காமிக்கிறாங்க. அங்க அவரோட ஃப்ரிட்ஜ் ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கும் போல. டைன் வந்துட்டு அத சரி பண்ணி குடுத்துட்டு இருப்பான். குடுத்துட்டு, "நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் எங்கடா போற? சாப்பிட்டு போ வேண்டியது தானே." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல, இல்ல. எனக்கு ஈவினிங் எக்ஸாம் இருக்கு. எனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணுவான்." அப்படின்ற மாரி சொல்ல, "அது யாருடா?" அப்படின்ற மாரி கேட்க, "அதான் நேத்து ஒருத்தன் சாப்பிட வந்தானே அவன் தான்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! வாங்கா? அட லூசு பயலே! அவன ஏன் இப்படி சொல்ற? பேர் சொன்னா எனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன்டா அவன இங்க கூப்பிட்டு வர்ற? ஏன் சாப்பாடு பிடிக்கலையா அவனுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல, இல்ல. அந்த ஸ்கூல் சாப்பாடுக்கு உங்க சாப்பாடு எவ்வளவோ தேவலான்னு தான் சொன்னான். அப்புறம் ஏன்டா கூப்பிடல? நீ கூப்பிடு." அப்படின்ற மாரி சொல்ல, "நான்லாம் கூப்பிட மாட்டேன். நீங்களே வேணா கூப்பிட்டுக்கோங்க." "சரி ஃபோன குட்றா." அப்படின்ற மாரி அவர் வந்துட்டு, "வாங்க இன்னைக்கு சாப்பிட இங்க வந்துரு." அப்படின்ற மாரி மெசேஜ்ல சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு, "இங்க பாரு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல பைப் ரிப்பேர் ஆயிருக்கு. அத மட்டும் கொஞ்சம் சத்து சரி பண்ணி குடுத்துருப்பா." அப்படின்ற மாரி இங்க டைன்ட்ட சொல்லிடுவாரு. அப்படியே இங்க வாங்கு சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறான். தாத்தா வந்துட்டு, "வாப்பா வாங்க உட்காரு." அப்படின்ற மாரி சொல்ல, "தாத்தா டைன் எங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுவா என் வீடு கொஞ்சம் பழசுப்பா. அதனால பாத்ரூம்ல இருக்க பைப்பு ஒழுவிட்டு இருக்கு. அதான் உன்ன சரி பண்ண சொல்லிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! டைம் தானே வர சொன்னான் நான் சாப்பிட. எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "அ ஆக்சுவலா இது என்னோட பிளான் தான். நான் தான் உன்ன கூப்பிட்டேன். எதுக்கு தெரியுமா? அ இத உன்ட்ட கேட்கலாமான்னு தெரியல. அவன் கையில அடிபட்டுருக்கு. என்ட்ட அவன் சண்டை போட்டான்னா?" அப்படின்ற மாரி கேட்க, "அவன்ட்ட கேட்டா சொல்ல மாட்டான். அதான் உன்ட்ட கேட்கிறேன்." அப்படின்ற மாரி கேட்க, "இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா தாத்தா?" அப்படின்ற மாரி சொல்ல, ச்சே அப்படி இல்லப்பா. நீ தப்பா நெனச்சுக்காத. இங்க டைன் இருந்துட்டு யார்கிட்டயும் அவ்வளோக்கும் பேச மாட்டான், பழக மாட்டான். சொல்லப்போனா என்கிட்ட கூடயும் அவ்வளோக்கா பேச மாட்டான்ப்பா. அவனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்றது எனக்கு அவங்க அப்பா, அம்மாவுக்கு கூட தெரியாது. அவனோட உலகத்துல குட்டியா வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த வீட்டுக்கு அவன தவிர இன்னொரு ஆள கூப்பிட்டு வரான்னா, அது நீ தான்ப்பா மொதல்ல. இங்க பாரு வாங்க, உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்க வேண்டிக்கொள்ள கேட்டுக்கிறேன். அவன விட்டு நீ போயிடாத. அவன் எது தப்பு பண்ணாலும் அவன விட்டு போயிடாதப்பா. நீ அவன் கூட இருக்க பாரு." அப்படின்ற மாரி எங்க தாத்தா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்க. இங்க வாங்க இருந்துட்டு அத கேட்டுட்டே இருப்பான். இவனுக்கு ஈவினிங் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்ல. அப்ப இவனுங்க 2 பேரும் அங்க போயிட்டு இருக்கானுங்க. அப்ப கியூ இருக்கான்ல, அவன் சும்மா சும்மா வந்து வாங்குக்கு கால் பண்ணிட்டு இருப்பான். அது கியூ தான் தெரிஞ்சு வாங்கு கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் உள்ள எப்படி போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, "இங்க பாரு இந்த கார்ட வச்சு தான் உள்ள போணும். இது ஈஸி கார்டு. இந்தா இத வச்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! எனக்கா? சரி எவ்வளோ இது?" அப்படின்ற மாரி காசு குடுக்க, "இங்க பாரு அதெல்லாம் வேணாம். வாய மூடு." அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எக்ஸாம் நல்லா எழுதுனா போதும்." அப்படின்ற மாரி டைம் சொல்ல, "ஓ! அப்படியா? இது என்னோட லக்கிங் சாப்பா வச்சுட்டு நான் எப்படி எழுதுறேன் பாரு." அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்லிட்டு இருக்க, "ரொம்ப ட்ராமா பண்ணாத." அப்படின்ற மாரி எங்க டைம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இவனுங்க 2 பேரும் உள்ள போக, ஆல்ரெடி மிஸ் வந்துட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிட்டு இருப்பாங்க. "இன்னைக்கும் லேட்டா உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப நீ வேற வந்திருக்க. உங்களுக்கும் சொல்றேன்.
இங்க பாருங்க கொஸ்டின நல்லா பார்த்து எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதிட்டு தெரியாத ஆன்சர் கடைசியா எழுதுங்க. அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கியூ இருந்துட்டு, இந்த மாரி இங்கிலீஷ் மேம் சொன்னாங்க. நீ இங்கிலீஷ் எக்ஸாம் ஒழுங்கா எழுதல அப்படின்ற மாரி கியூ வந்துட்டு வாங்ககிட்ட சொல்ல, வாங்க வந்துட்டு பார்த்துட்டே நிப்பான். அவ பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும். மேம் தான் இத சொல்ல வேணாம்னு சொன்னாங்கல்ல. இப்ப நடக்க போற எக்ஸாம்ல அவன் கோட்ட விட்டுற போறான். அப்படின்ற மாரி சொல்ல, பரவால்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி வாங்க வந்துட்டு எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாம் எழுத உட்காருவான். அப்ப அவன் கையில ஒரு ரீஃபில் இருக்கும். அத பார்த்துக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்க டைன் வந்துட்டு வாங்குக்கு அந்த ரீஃபில குடுக்க, வாங்க வந்துட்டு என்ட்ட தான் ஆல்ரெடி ரீஃபில் இருக்கே. எனக்கு தேவைப்படாது அப்படின்ற மாரி சொல்ல, இல்லடா அத வச்சுக்கோ. நீ கியூவ நெனச்சு கவலைப்படாத. அவன் உன்ன இந்த எக்ஸாம் ஒழுங்கா பண்ணக்கூடாதுன்னு டென்ஷன் ஏத்தணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த உன்ட்ட சொன்னான். அத பத்தி நீ கவலைப்படாத. நீ எவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்குல்ல நம்பிக்கை. நீ நல்லா பண்ணுவல்ல. அப்படின்ற மாரி இங்க வந்து வாங்கு கிட்ட டைம் சொல்லிட்டு இருக்க. உடனே வாங்க இந்த டைன பார்த்துட்டு, "உனக்கு இருக்கா என் மேல நம்பிக்கை?" அப்படின்ற மாரி கேட்க, "இருக்குடா" அப்படின்ற மாரி ஒரு பார்வை பார்ப்பான் டைனு. அப்படியே இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இங்க வந்து வாங்க வந்துட்டு அவன் கூட நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு இருக்க. இங்க டைனும் வந்துட்டு திரும்பி பார்ப்பான். அப்ப ஒரு பேப்பர் பறக்கும். அப்ப வந்துட்டு இவங்க பிசிக்ஸ்ல லா பத்தி படிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏர் லா. அத பத்தி இவனுக்கு வந்துட்டு போகுது. இங்க வாங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிக்க, இவன் ஏஞ்சி வரத பார்த்துட்டு டைன் வந்துட்டு பேப்பர வச்சுட்டு ஏந்திரிக்கிறான். இவனுங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு பேப்பர சப்மிட் பண்ணிட்டு, இங்க வெளில வந்துட்டு குஷியா வந்து 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறானுங்க. அப்படியே இந்த பக்கம் இங்கிலீஷ் மேம தான் காட்டுறாங்க. இங்கிலீஷ் மேம் வந்துட்டு வாங்கிய டேனே போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாரி எக்ஸாம நான் வந்து பொறுமையா எழுதிட்டு வாங்கன்னு தான்டா சொன்னேன். இப்படியே நான் அறக்க பறக்க எழுதிட்டு வந்தீங்க. அப்படின்ற மாரி இங்க திட்டிக்கிட்டே இருக்க டியான் வந்துட்டு, "இங்க பாருங்க மேம் நாங்க எங்க பெஸ்ட்ட குடுத்தோம்" அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே வாங் வந்துட்டு சிரிச்சுடுவான். "என்ன வாங் சிரிச்சுட்டு இருக்க? போன எக்ஸாம் நீ எப்படி பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுமா? முந்தின எக்ஸாம விட 7 மார்க் 8 மார்க் கம்மியா வாங்கியிருந்திருக்க. 91 தான் வாங்கியிருக்க." அப்படின்ற மாரி இங்க திட்டிட்டு இருக்க, டயன வந்துட்டு மத்த பசங்கலாம் வந்துட்டு எத்தன மார்க் வாங்கியிருக்காங்க? அப்படின்ற மாரி கேட்க, மேம் வந்துட்டு இல்ல 90க்கு கம்மியா தான் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நீங்க 2 பேரும் தான் அதிகம் அப்படின்ற மாரி சொல்ல, இங்க வாங்க வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். மேம் இருந்துட்டு அத பார்த்துட்டு, என்னடா ப்ரவுடா ஃபீல் பண்றீங்களா? இங்க பிரின்சிபல் சாருக்கு உங்கள கண்டாலே ஆவல. நான் தான் வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க வச்சேன். இப்ப என்னையே நீங்க மாட்டி விட்டுருவீங்க போல. ஒழுங்கா படிக்கிற வேலைய பாருங்க. அடுத்த டைம் நல்ல மார்க் வாங்கணும். அப்படின்ற மாரி எங்க மேம் வந்துட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கியூ கேட்டுட்டே இருப்பான். வாங்க வந்து அதிக மார்க் எடுத்துட்டானே அப்படின்ற மாரி. ஒரு மாரி இன்சல்ட்லயே வந்து அவன் நின்னுட்டு இருப்பான். அப்படியே வந்துட்டு இவனும் உள்ள வரான். ஏன்னா, இவன் மார்க் கம்மியா வாங்கியிருப்பான் போல. அதுக்காக வறுத்தெடுக்கிறதுக்காக மேம் இருந்துட்டு அவன உள்ள கூப்பிட இவன் முறைச்சுக்கிட்டே வெளில வருவான். டயனும் வந்துட்டு ஒரு முறை தான் முறைக்கிறான் நம்மளோட கியூவ. இவனுங்க 2 பேரும் கிளாஸ் ரூமுக்கு போறதுக்குள்ளேயே கோ இருந்துட்டு வாங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு, "என்னடா நீ தான் இந்த தடவையும் மார்க் அதிகமா? அந்த கியூ பையன் வந்துட்டு கம்மியா மார்க் எடுத்துட்டான்ட்டு மேம பார்க்க போறான்." அப்படின்ற மாரி கேட்க, "இல்லடா நான் வந்து 91 தான்" அப்படின்னு சொல்றதுக்குள்ளயே அங்க கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ வந்துட்டு கோகிட்ட "உன்னோட மேக்ஸ் பேப்பர குடு" அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ குடுக்கணுமா? அப்ப நீ எனக்கு ஒண்ணு பண்ணுமே, ஃப்ரீயாலாம் தர முடியாது. நம்ம 2 பேரும் டேட் போலாமா?" அப்படின்ற மாரி சொல்ல, "அட போடா! நீ என்ன எனக்கு தரவே தேவல்ல. நான் வேற யார்ட்டயோ வாங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "இரும்மா நானே தந்துடுறேன்" அப்படின்ற மாரி இவன் உள்ள போக, இவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போய் உட்காருவானுங்க. அப்ப அங்க இன்னொரு கிளாஸ் லீடர் இருப்பா. அவ இருந்துட்டு இங்க எல்லாத்துக்குமே டோம் ஃபார்ம் குடுத்துட்டு இருக்கா. டோமுக்கு அப்ளை பண்றதுக்காக. "இந்தா வாங்கு நீ கேட்டிருந்தல்ல டோமுக்கு அப்ளை பண்ண. இந்தா" அப்படின்ற மாரி. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பயலுக்கு குடுத்துட்டு மத்த பசங்களுக்கு கொடுக்க போக, இங்க டைன் வந்துட்டு வாங்கி பார்க்க வாங்க இருந்துட்டு, "இல்லடா நான் டோமுக்குலாம் போல. இந்த மாரி நான் சொல்லிட்டு இருந்தேன் கேஷுவலா. நானும் வரேன்" அப்படின்ற மாரி. "வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்துட்டு டைனுக்கும் அந்த பேப்பர குடுக்குறா. அத வாங்க பார்த்துட்டு, "என்ன இவனும் வாங்கிக்கிறான்?" அப்படின்ட்டு டைன பார்த்துட்டு கக்க போக்கன்னு சிரிக்க, அத பார்த்துட்டு, "டேய் எதுக்குடா சிரிச்ச?" அப்படின்ற மாரி கேட்க, "ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அத பார்த்து டைனும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு, மறுபடியும் வந்துட்டு வாங்க கூப்பிட்டு, "இப்ப என்ன நீ அப்ளை பண்றியா? ஐடியா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்லடா இது அப்ப சொன்னது. அப்ப நம்ம 2 பேரும் அவ்வளவுக்கு க்ளோஸ் இல்லல்ல. இப்ப நம்ம 2 பேரும் க்ளோஸு. அதனால நான் போறதா ஐடியா இல்ல. உனக்கு எப்படி?" அப்படின்ற மாரி இங்க டைன பார்த்து வாங்க கேட்க, "ஆ அத பத்தி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி இங்க டைம் சொல்லிடுவான். உடனே வாங்குக்கு ஷாக் ஆயிடும். கையில வச்சிருந்த பேனாவே கீழ போட, அங்க சாரும் வந்துட்டாரு. அப்புறம் அந்த பேனாவ எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இந்த மாரி அந்த மாடல் ஆஃப் த இயர்க்கு யாரம்மா சூஸ் பண்ணியிருக்கோ? கியூவ தான் அப்படின்னு சொன்னோனே, அவனும் கைய தட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த விஷயம் சுத்தமா வாங்குக்கு பிடிக்கல. "இந்தாங்க அப்புறம் உங்களோட ரேங்க் கார்டெல்லாம் வாங்கிக்கோங்க" அப்படின்ட்டு. எல்லாரும் ரேங்க் கார்ட பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க. வாங்குக்கு ரொம்ப அந்த ரேங்க் கார்ட பத்தி கவலையா இருக்கு. அப்புறம் கோ வந்துட்டு ஏதோ கண்டதையும் சொல்லிட்டு இருப்பா ரேங்க பத்தி. அத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அப்படியே சோகமா படுக்க, இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டா உட்காந்துட்டு இருக்கா பின்னாடியே டைனு. அப்படியே ஸ்கூல்ல முடிஞ்சு இங்க டைன் இருந்துட்டு, ஒரு ஏரி மாரி இருக்கு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு, எதையோ நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே அங்கேயே படுக்க, இந்த பக்கம் வாங்க வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த பால கையில வச்சுக்கிட்டே,
அவனும் பால வச்சுட்டு கையில வச்சுட்டு இருக்க. இங்க மல்லாக்கா படுத்து டைனு வந்துட்டு மேல வானத்துல போற ராக்கெட்ட பார்த்துட்டு இருப்பான். அப்ப இங்க வாங்குக்கு மண்டையில ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இந்த மாரி காத்து இருந்தா தான் ஒண்ணா சேருமா? காத்து இல்லன்னா பிரிஞ்சிடுமா? அப்படின்ற மாரி அந்த ப்ளூட்டன் இருக்குல்ல, அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இங்க வந்துட்டு இருக்கான் வீட்டுக்கும். ஒரு வழியா வீட்டுக்கும் வந்து வாங்கு வந்து சேர. அப்ப கூட இந்த லா பத்தி தான் நெனச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்ப டைன் வந்துட்டு வாங்குக்காக ஒரு முட்டாய் குடுத்துருப்பான்ல, இஞ்சி மரப்பா முட்டாய். அத கையில வச்சுட்டு டைன்ட்ட பேசுற மாரி இவனும் பேச ஆரம்பிக்கிறான். "இங்க பாரு டைன், உன்கிட்ட எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும்னு தோணும். எப்பயுமே. ஏன்னா நான் தனியா இருக்க விரும்பல இனிமேலும். இங்க பார்றா, நான் சின்ன வயசா இருக்கக்குள்ள ரொம்ப எனக்கு பயமா இருக்கும். இத ஆல்ரெடி உன்ட்ட சொல்லியிருக்கேன். அப்ப நான் எங்க அம்மாட்ட தூங்குவேன். அம்மா இல்லாத டைம் அப்பாட்ட தூங்குவேன். ஆனா எனக்கு இப்ப அலோனா இருக்க மாரி இருக்கு. எனக்கு உன் கூடவே இருக்கணும், உன் கூடவே பேசணும்னு தோணுது. ஏன்னே எனக்கு தெரியல. இங்க பாரு டைன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஏன் தெரியுமா இந்த கியூ எனக்கு பிடிக்காது? நான் அவன மாரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஆனா என்னாட்டி முடியாது. எல்லாரும் என்ன பாவமா தான் பார்ப்பாங்க. அதனால தான் எனக்கு அவன சுத்தமா பிடிக்காது தெரியுமா? இந்த லா மட்டும் பாரேன், காத்து இருந்தா தான் இந்த பால் கூடயும் ஒண்ணா சேரும். அதெல்லாம் ஒரு மித்து தான்டா! அப்படின்ற மாரி இவன் இங்க சொல்லிட்டு இருப்பான். டைன நெனச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாரி. ஆனா கடைசியில டைன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பால தூக்கிட்டு இவனும் மேல போக, அப்படியே இந்த எபிசோடு முடியுது மக்களே. இப்ப வாங்க வேர் த மூமெண்ட்ட பார்க்கலாம். வேர் த மூமெண்ட்ல நைட் ஆவுது. அங்க டைன் இருந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். டக்குனு அவனுக்கு வந்து அவங்களோட நெனப்பு வந்துரும் போல. ஏஞ்சி அப்படியே அவன் போயி அவனுடைய கபோர்ட தொறந்து, அந்த பேக் பண்ண வச்ச ஐட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வாங்க இருந்துட்டு கேட்டிருப்பான். இவன் பேக் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, இந்த மாரி "நீ வீட்ட விட்டு போயிடுவியாடா? அதனால தான் பேக் பண்ணி வச்சிருப்பேன்னு" சொல்லியிருப்பான்ல. அத நெனச்சு பார்த்துட்டு இங்க அந்த கபோர்ட்ல நின்னுட்டு இருக்கக்குள்ள, வாங்கோட ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அத பார்த்துட்டு, இவன் ரூமுக்கு போலாமா? என்ன நடக்குதுன்னு மெசேஜ் பண்ணி கேட்கலாமா? அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள, இவனுக்கு மெசேஜ் வரும். யாருடான்னு பார்த்தா வாங்கு தான். அப்ப அவனோட டிபி கருப்பா இருக்கும். அத பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா கருப்பா டிபிலாம் வச்சா சோகத்துல ஆழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நெனப்பு இருக்குல்ல. நம்மளும் அது மாரி தானே நெனச்சுட்டு இருப்போம். அந்த மாரி இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாரி வெளில போய் எட்டி பார்க்க போறான். அதோட வேற இந்த மூமெண்ட்டும் முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. உங்களோட ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட்டையும் என் சேனலுக்கு ஏற்படுத்தி தரும். மறக்காம லைக் போட்டுருங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். டாட்டா பாய் பாய். நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.